தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கின நடிகர் விஜய் எப்படியும் இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றே ஆகணும்ன்ற ஒரு தீர்க்கமான முடிவுல ரொம்பவே வெறித்தனமா செயல்பட தொடங்கிட்டாங்க. அவங்க சினிமால பேசுற ஒரு முக்கியமான வசனம் ரொம்பவே பிரபலமானது. ஒரு தடவை நான் முடிவெடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற வசனம் தமிழர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானது. ஆரம்பத்துல தான் கட்சி தொடங்கினா ஒட்டுமொத்த தமிழகமும் தனக்கு பின்னாடி திரண்டுட்டு வரும், முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு எளிதா கணக்கு போட்டுட்டாங்க விஜய். ஆனா திமுக அதிமுகன்னு இரண்டு பெரிய கட்சிகளும் களத்துல ரொம்பவே வலிமையா இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு பின்னாடிதான் தெரிய வந்தது. இதுல அவங்களுடைய முக்கியமான பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புசியானத்தை தவிர அவங்க தனக்கு நெருக்கமா யாரையும் வச்சுக்கல அப்படின்றது முக்கியமான கருப்பொருளாவும் பார்க்கப்படுது. இதுக்கிடையில விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒப்பந்த அடிப்படையில யார் கூட்டணிக்கு சேர்ந்தாலும் அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுமே எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில அதிமுக ஒத்து வரல அப்படின்றத தவிர தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளோட திரை மறைவுல கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதுல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல தலைவரான ராகுல் காந்தி சம்மதம் தெரிவிக்க மறுத்துட்டு வராங்க. இதனால காங்கிரஸ் நிலைப்பாடு ரொம்பவே பின்தங்கிதான் இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம் பக்கம்னு இரண்டு முடிவுல பிரேமலதா விஜயகாந்த் குழப்பமான மனநிலையில இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தெளிவா இருக்கிறாங்க. இதுல திமுக வெற்றி பெறலாம்ன்ற சூழ்நிலையில அவங்க முடிவு எட்டப்படாமலே இருக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் ஆலோசனை குழு தலைவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்துல டெல்லிக்கு போயிட்டு காங்கிரஸ் மேலிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இது தொடர்பா காங்கிரஸ் மேலிட தன் தலைவர்கள் ராகுல் காந்தி தொடர்பு கொண்டு பேசிய போது அவங்க சம்மதம் தெரிவிக்கலன்னு தெரியுது. இதுக்கிடையில திமுக கூட்டணி கட்சியை உடைத்தா தனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுல விஜய் ஒரு புது கணக்கு போட்டு இருக்கிறாங்க. அதன்படி முதல் கட்டமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தன் வசம் இழுப்பதற்காக இரண்டாம் கட்ட முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பா ஆதவ் அர்ஜுனா திரைமறைவுல தொல் திருமாவளவன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நாங்க தரோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசி இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்கள் பக்கம் இழுக்கிற பட்சத்துல ஒரே கல்லுல இரண்டு மாங்காய் அப்படின்னு விஜய் கணக்கு போடுறாங்க. ஒன்று, திமுக பக்கம் இருக்கிற பலம் பலவீனமா மாறும், அதே சமயத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு பலமாவும் அமையும் அப்படின்னு திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. காரணம், விடுதலை சிறுத்தைகள் பின்னணியில தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தலித்தின மக்கள் ஒருங்கிணைந்து இருக்கிறாங்கன்னு அவங்க கணக்கு போட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பா தொல் திருமாவளவன் கிட்ட ஆதவ் அர்ஜுனா திரைமறைவுல பேரம் பேசிட்டு வராங்க. ஏற்கனவே தொல் திருமாவளவன் ஒருவேளை பல்ட்டி அடிச்சிடலாம் அப்படின்றத மையப்பொருளா கொண்டு ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை தங்கள் பக்கம் சேர்க்கலாமானோ திமுக யோசனை செஞ்சுட்டு வராங்க. வருகிற தேர்தல்ல யார் யாரோட கூட்டணி சேருவாங்கன்றது புரியாத புதிராவே இருக்கு. ஆட்சியை பிடிப்பதற்காக கட்சி கொள்கைகள், தன்மானம், சூடு சொரணன் எல்லாத்தையுமே எழுந்துட்டு யாரோட வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம் அப்படின்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. தமிழக அரசியலுக்கு ரொம்பவே கேவலமான செய்தியா தான் இது பார்க்கப்படுது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.